ஹாய் சொந்தங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களே, வெள்ளனி எழுந்திரிச்சு தியா பாப்பா பள்ளிக்கூட அனுப்பிட்டு மதிய சாப்பாடுக்கான வேலைகள் தான் பார்க்க போகிறோம். மதிய சாப்பாடு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, நம்மளுமே பழைய கஞ்சி குடிச்சு ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு பழைய கஞ்சி தாங்க போட்டிருக்கோம். இந்த பழைய கஞ்சிக்கு இதமாக கொஞ்சம் காரா மீன் கிடச்சிருக்கு. இந்த காரா மீனை வச்சு மஞ்சள் ஊற்றியல் பண்ணி பழைய கஞ்சி கடிக்க போகிறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கறிக்கு வந்து காரா மீன் தாங்க எடுத்துருக்கோம். காரா மீன்லேயே வந்து நிறைய வகை காரா மீன் இருக்குது. அதில் ஒரு வகையான காரா மீன் தான் இந்த காரா மீன். இந்த காரா மீனுக்கு நம்ம பகுதியில் வந்து வட்டை காரான்னு சொல்லுவோம். காரா மீன் எல்லாமே சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை தாண்டி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு மருத்துவ மீன் கூட சொல்லலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு 5-6 வகையான மீன்கள் கொடுக்கலாம். ஆனால் நம்ம பகுதியில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மீனவர் பெரும்பாலும் வீட்டுக்கு கறி கொண்டு வரது இந்த காரா மீன் தான். காரா மீன் வந்து அவ்வளோ பேர் வாங்கக்கூடிய விலையில இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோயிலில் இந்த காரா மீனுக்கு வந்து வட்டக்காரான்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த காரா மீனை வந்து என்ன பேர் சொல்லுவீங்க? சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டதில்லையா அப்படிங்கிறது வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொந்தங்களே. இந்த காரா மீனை அவிச்சு நம்ம பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க செஞ்ச உதவியை வந்து வீடியோ பதிவும் பண்ணக்கூடாது, என்னுடைய பேரையும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு 1 ரூபா செஞ்சாலும் உதவி தான், லட்ச ரூபா செஞ்சாலும் உதவி தான். உதவி செஞ்சவங்களுடைய நினைவு நம்ம சேனலில் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க சொல்லலைனாலும் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுவேன். நேற்று லைவ் பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க என்ன உதவி செஞ்சாங்கன்னு. அந்த லைவை எல்லாரும் பார்த்துருக்க முடியாதுல்ல, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செஞ்ச ஒரு உதவி உயிர் இருக்கிற நாள் வரைய மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ பெரிய உதவிங்க. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா வந்து நம்ம பகுதியை பற்றி உங்களுக்கு தெரியும். வெயில் காலங்களில் நல்லா வாழலாம், ஆனால் மழை காலங்களில் சுத்தமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி முழுவதுமே தண்ணி ஆகிடும். ஆனால் அந்த தண்ணியோடு நாங்கள் வீடியோ பதிவு பண்ணும்போது கூட ஒரு சில பேர்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கூட எங்களை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க தண்ணியை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு, இந்த தகரத்தை திறந்து விட்டா ஓடிடும், மோட்டர் அடித்து வெளியேற்றினா ஓடிடும் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணவங்களாம் ஏராளம் பேர். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ தாங்க ஆசைப்படுவான், நரகத்தில் வாழ ஆசைப்பட மாட்டான். 8 மாதம் வரையே போன வருஷம் தண்ணிக்குள்ளே கடந்தோம். அப்படி நாங்கள் தண்ணிக்குள்ளே கடந்து வாழணும் எங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஏன் நம்ம வீட்டு தகரத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லா தகரமே ஓப்பனாக தான் இருக்குது. ஏன் தண்ணி ஓட மாட்டேங்குது? சரி, நான் தான் தண்ணியை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ஏன் பக்கத்து வீட்டுக்காரவங்களும் தண்ணியை போட்டிருக்கணும்? அப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. நம்ம பகுதியை பொறுத்தவரையே மோட்டர் அடித்து தண்ணியை வெளியேற்றினாலும் வெளியேற்ற முடியாது. நம்ம எந்த தகரத்தை திறந்து விட்டாலும் தண்ணி வெளியே போகாது. ஏன்னா நம்ம பகுதி வந்து கிணறு மாதிரி தான். இப்போ ரீசனாக கூட 2 பள்ளம் தோண்டினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 உரல் தான் நான் தோண்டியிருப்பேன், தண்ணி வந்துருச்சு. இந்த ஆடி மாதத்துலேயே இன்னும் தண்ணி வத்தலை சொந்தங்களே. இப்போ லேசாக மழை பெஞ்சா கூட நம்மளுக்கு தண்ணி கட்டிடும். இப்படி சூழ்நிலையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒன்று தெரியுதுங்க, பணம் இருந்தால் எதைனாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் எனக்கு தெரியுதுங்க. 6 வருஷம் 7 வருஷம் இந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியலை. ஆனால் அமெரிக்கா சொந்தங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால நேற்று ஒரு நாளோட எல்லாத்தையுமே சரி பண்ணி முடிச்சாச்சுங்க. 7 வருஷம் இந்த தண்ணிக்குள்ளேயே கடந்து நாங்கள் சீரழிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரே நாளில் வந்து இனி தண்ணியே கட்ட முடியாத அளவுக்கு மண்ணடிச்சாச்சுங்க. எங்களுக்கு உதவி செஞ்ச சொந்தங்களுக்கு வந்து நாங்கள் கை வணங்கி நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எப்பொழுதுமே நல்லா இருப்பீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்கள் அந்த நேரத்தில் செஞ்சுருக்கீங்க. நேற்றுல இருந்து எங்களுடைய முகத்தில் எவ்வளோ சிரிப்புன்னு நினச்சிங்க, அவ்வளோ சிரிப்பு சொந்தங்களே. அப்பா இனி நம்ம நின்று வேடிக்கை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் பணம் இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் சொந்தங்களே. ஆனால் பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் ஆசைப்படுறத கூட செய்ய முடியாதுல்ல. இதே இந்த இடத்துல வந்து வசதியாக உள்ளவங்கன்னா என்ன 2 நாள் 1 நாள் தான் அடித்து போட்டு வீடை சரி பண்ண. நம்ம 8 வருஷம் இருந்து கஷ்டப்பட நம்மளுக்கு என்ன எழுதியாக இருக்குது? இந்த சிறை தண்டனைக்குள்ளே இருக்கணும்னு அவசியமா? எப்படியோ இருந்தோம், கால்கையெல்லாம் புண்ணா அப்படியே அரிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள. இதில் தண்ணிக்குள்ளே நாங்கள் புணங்கும் போது கூட வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனால் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் எங்கள் கால்கையெல்லாம் வந்து புண்ணாக ஆரம்பிச்சிடும் சொந்தங்களே. நிசுமா தீயாக ஆனால் பிள்ளைகளுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு நோய்களும் இந்த தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இது வருஷம் நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைய இந்த வருஷம் மழை வர்றதுக்கு முன்னாடி நானே நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், எப்படியாட்டும் 1 ட்ரக் 2 ட்ரக்குனால அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அமெரிக்கா சொந்தங்கள் நினச்சதுனால இன்றைக்கி 7 ட்ரக்கு மண் அடிச்சிருக்கோம். தண்ணி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அந்த படிக்கு கீழே தான் தண்ணி கட்டும். ஆனால் நம்ம படியவே மூத்தாச்சு, அந்த அளவுக்கு உயரம் கட்டிட்டோம் சொந்தங்களே.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தின அமெரிக்கா சொந்தங்களுக்கு நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம் சொந்தங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருப்பீங்க சொந்தங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. நீங்களாம் காரா மீன் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்கி சமைச்சு சாப்பிட்டது இல்லையா? வாங்கி சமைச்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி சாப்பிடுங்க. காரா மீன்களுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லாவும் இருக்கும். எல்லாரும் வாங்கி சாப்பிடக்கூடிய குறைவான விலைகள்லையுமே இருக்கும். ஒரு குறைவான விலையாக இருந்தாலும் மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. காரா மீன்களில் ஒரு 4-5 வகையான காரா மீன்கள் இருக்குது. நம்ம சேனல்லே ஒரு 4 வகையான காராக்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். குதிப்பு காரா சமைச்சு சாப்பிட்ருக்கோம், மஞ்சள் காரா சமைச்சு சாப்பிட்ருக்கோம், வட்டக்காரா சமைச்சு சாப்பிட்ருக்கோம், ஒத்தமுள் காரா சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இன்னும் ஒரு சில காராக்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம சமைக்கக்கூடிய காரா கூட வட்டக்காரா தான். காரா மீன் வகைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்துவமான டேஸ்ட்டாக இருக்கும். தனித்துவமான டேஸ்ட்டாக இருந்தாலும் காரா மீன் வகைகள் எல்லாமே சமைச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை காரா மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம சேனலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெரிய அளவுக்கு வாங்கி நம்ம சமைக்க மாட்டோம். எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்மளும் வாங்கி சமைப்போம். அதை உங்களுக்கும் வீடியோ பதிவாக கொண்டு வருவோம். நம்ம கொண்டு வர ஒவ்வொரு வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். காரா மீனில் மஞ்சள் ஊற்றி வைக்கிறக்காண்டி மீனை வெட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் அம்மியில் நச்சு எடுத்துக்கிறோம். காரா மீனில் மஞ்சள் ஊற்றி அவைல் பண்ணுறதுக்காண்டி வெள்ளைப்பூடையும் பச்சை மிளகாய் அம்மியில் நச்சதுக்கு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிருக்கலாச்சு. இப்போ கூட்டி எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோங்க, அம்மியில் நச்சு வச்ச வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோங்க, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க, தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோங்க. இப்போ எல்லா பொருட்களும் ஒன்றா சேர்த்து கையை விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம தக்காளி அம்மியில் நினச்சி வச்சு வெள்ளைப்பூடு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதோட மீனையுமே சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்புமே சேர்த்துக்கிறோங்க. நம்ம கூட்டி வச்ச மஞ்சள் தண்ணியை அடுப்பில் தூக்கி போட்டுக்கிறோம். சொன்னாலே ருசியான காரா மீன் மஞ்சள் ஊற்றி அவியல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோம். சொன்னாலே நம்ம காரா மீன்ல மஞ்சள் ஊற்றி அவியல் ரெடி ஆயிட்டு கஞ்சியுமே ரெடியா இருக்குங்க. இப்போ குடும்பத்தோட குடிக்க போறோம். நீங்க ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாலும் சேர்த்து குடிக்கலாம். இன்னும்மா தர்றேம்மா உங்களுக்கு தான். ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய வேலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழைய கஞ்சி மீன் அவியல் தான் சொந்தங்களே. அதுவும் காரா மீனில் அவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாப்பிட போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாள் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சொந்தங்களே. என்னத்தா அள்ளி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பசிக்குன்னு தான் சொல்லுவீங்க. வேற என்னத்தான் சொல்லுவீங்க? சொந்தங்களே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதிய வேலையில் பழைய கஞ்சி காரா மீன் அவியல் சாப்பிட போகிறோம். இந்த மீனை தான் எடுத்து சாப்பிட்டு நம்ம அந்த கஞ்சியை குடிக்கணும்னு சொல்கிறது அவசியம் கிடையாது சொன்னாங்களே. இந்த சாரை குடித்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு எப்படி நினைக்கிங்க? சூப்பு மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம சாப்பாட்டோட ஊற்றி சாப்பிட முடியாது. பழைய கஞ்சிக்கு மட்டும்தான். இதெல்லாம் நாங்கள் நான் சின்ன வயசாக இருக்கும்போது கூட்டு குடும்பமாக சாப்பிட்டது உண்டு. கரையோரங்களில் வத்தையை போயிட்டு வந்திருக்கோம்ல, சின்ன படகு. அதில் இந்த கீழி மீன், இந்த காரா மீன்லாம் வரும். அதை மொத்தமாக வாங்கிட்டு வந்து இதே மாதிரி அவிச்சு மொத்தமாக ஒரு தாம்பாள தட்டில் தட்டி கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம்.
ஆனால் அந்த வாழ்க்கையெல்லாம் மாறிட்டு சொந்தங்களே. ஆனால் நம்ம சேனல் தான் இது அதிகமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன இந்த சமையல் ஆனால் கடலுக்கு போகக்கூடிய மீனவர்களும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வெறும் மஞ்சப்பொடியை போட்டு மட்டும் அவைப்பாங்க. அந்த மஞ்சள் தண்ணியை கீழே ஒட்டிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும் போது இந்த மஞ்சள் தண்ணியை நம்ம குடிக்கலாம் சொந்தங்களே. ஆனால் சாப்பாடு ஊற்றி சாப்பிட முடியாது, கஞ்சிக்கு மட்டும்தான் வேற லெவலில் இருக்கும். அந்த சாரை குடிச்சுக்கிட்டு எத்தனை கோப்பை கஞ்சினாலும் குடிக்கலாம். ட்ரை பண்ணல, இதே நாங்கள் ட்ரை பண்ண சொன்னாங்களே, செமையாக இருக்கும். நல்லா இருக்கு. அக்குக்கு மீனை எடுத்து கொடுத்துச்சுதா தான் இருக்கும். சாப்பாடு போட்டு தியா பாப்பா கிளம்பி சோறாக்கிட்டோன்னா அந்த சாப்பாடை போட்டு மீன் வச்சு கொடுத்துருக்கு. அதே எரிக்கலாம் அவங்களுக்கு, வெறும் மீன் மட்டும். மண்டை இது நிக்க முடியாது, முள்ளு. காரா மீன்லாம் வந்து கிடைச்சா விடாதே சொன்னாங்களே, நல்ல மருத்துவ மீன். இந்த காரா மீன் வந்து கிலோ கடைக்காரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அதிகபட்சம் அந்த 50 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஒரு கிலோ 20 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் சொந்தங்களே. காரா மீன் கடைக்காரில் வந்து மீனா விலை போகாது, கருவாட்டுக்கு எடுத்து காய போட்டுருவாங்க காரா மீன்களை. அதனால 20 ரூபா 30 ரூபா இப்படி போகும். மக்கள் கையில வரும்போது அது காய போட்டு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள வந்து சேரும். இதே நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல அரை கிலோ காரா வந்து 100 ரூபாய்க்கு வாங்குவாங்கன்னா, இதுல அதிகமா வந்து விலைக்கு போகக்கூடிய காராக்கள் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மஞ்சள் காரா, குதிப்பு காரா, இது ரெண்டுமே வந்து கடைக்காரிலேயே வந்து 100 ரூபா 150 ரூபா இருக்கும். அதுக்கு தான் வந்து வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு விலை போகும். இப்படி காராலாம் கருவாட்டுக்கு எடுத்துருவாங்க. இது வந்து வட்டக்காரா. இதுக்கு முன்னே நம்ம வந்து குதிப்பு காரம் வச்சோம். ஒவ்வொரு காரம் நம்ம கை திட்டத்துல இருந்துச்சு, சாப்பிட அவ்வளவு தேனா இருந்துச்சு. சரியான டேஸ்ட்ல அது பாறை மாதிரி இருந்துச்சு பார்க்கவே. ஒவ்வொரு காரம் நம்மளுக்கு இதெல்லாம் மிஞ்சாது சொன்னாங்களே. நம்ம வீட்டுல எல்லாமே இது விரும்பி சாப்பிடுவோம். சாப்பிடு அள்ளி சாப்பிடும் தான். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கஞ்சிக்கு அடிக்கிற வெயிலுக்கு அந்த பழைய கஞ்சி குடிக்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு சொந்தங்களே. முள்ளா இதுல போட்டு முள்ள இதுல போட்டுருமா? தொட்டுக்கரையெல்லாம் வந்து எத்தனை கோப்பை கஞ்சினாலும் குடிக்கலாம். தொட்டுக்கரை சரியில்லைன்னா தானே வச்சுக்கிட்டே இருப்போம். இது செமையான தொட்டுக்கரை சொந்தங்களே. சொந்தங்களே, இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கையில பழைய கஞ்சியை வைங்களேன். எத்தனை கோப்பை கஞ்சி நீங்க குடிக்கணும்னு சொல்றதே உங்களுக்கே தெரியாது. கஞ்சி போய்கிட்டே தான் இருக்கும். தொட்டுக்கரையும் தேவை கிடையாது, இந்த சாரே நம்மளுக்கு போதும். இதையே எங்க வீட்டுக்காரவங்க அந்த கஞ்சியில ஊத்தி அப்படியே அடிச்சிருவாங்க ஒரு அடி, நல்லா இருக்கும். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் அம்மியில் நச்சுக்கிறோங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து மீனையும் போட்டு அடுப்புல வைக்கிறதான் செமையா இருக்கும். காரா மீனை பொறுத்தளவு சொன்னாங்களே, அவியல் வைக்கலாம், புளிலாத்தினி வைப்போம்ல அது வைக்கலாம். இதோட பழைய கஞ்சி இருந்துச்சுன்னா அப்படி மஞ்சள் ஊத்தி அவிச்சு பழைய கஞ்சி குடிக்கலாம். மண்டை திங்க கூடாதுதா, குழம்புல சொன்னாங்களே, நல்லா தெரியாது. எந்தெந்த மீனா அப்படி எப்படி டேஸ்ட்ல சமைக்கணுமோ அப்படித்தான் நல்லா இருக்கும். மீனத்தூள் முள்ளு இல்லாத மீன். இந்த இது மீன் சாப்பிடு, இங்க முடிக்க அதுல விடுறா. அருமையான ஒரு சாப்பாடு சொந்தங்களே. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, பழைய கஞ்சியுடைய செய்முறை வந்து பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் நிறைய இடங்கள்ல பார்க்குறது பழைய கஞ்சின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கஞ்சின்னு சொல்லி குடிக்கீங்க. பழைய கஞ்சி அது கிடையவே கிடையாது சொந்தங்களே. நம்ம சாப்பாடு வடிக்கிறோமா தண்ணி, அந்த தண்ணியில 2 செம்பு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கிண்டி வச்சிடணும். கிண்டி வச்சுட்டு நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு மிஞ்சுமா அந்த சாப்பாட்டில் ஊற்றி கையை வச்சு பிணையணும். பிணைஞ்சு 2 பச்சைக்காய் கருவேப்பிலை வாசனை போட்டு வச்சீங்கன்னா காலையில் அப்படியே புளிச்ச மாதிரி கஞ்சி கிடைக்கும். அதான் பழைய கஞ்சி.
நம்ம தயிரை ஊற்றி ரெடி பண்ணுறது கூட பழைய கஞ்சி கிடையாது. அந்த சோறு வடிச்ச தண்ணியில ரெடி பண்றோம் பாருங்க, அதுதான் பழைய கஞ்சி. நிறைய பேர் பழைய கஞ்சினா என்னன்னு தெரியாம சாப்பாடை போட்டு பச்சை தண்ணியை ஊற்றி அதில் லேசாக உப்பு போட்டு குடிக்கிறாங்க. அது நல்லாவே இருக்காது. நல்லா தொட்டு கூட பார்க்க மாட்டேன். கஞ்சின்னு சொல்றது வந்து லைட்டாக புளிக்கணும், நல்லா இருக்கும் சொந்தங்களே. நைட்டு ரெடி பண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்படி கஞ்சிகளுக்கு தான் இப்படி சமையல்லாம் பயங்கரமாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பெருசாக எந்த பொருளும் சேர்க்கல. சிம்பிளாக இருந்தால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் இதில் வேலையே இருந்திருக்காது. அவ்வளோதான். 2 வெள்ளைப்பூடையும் 2 பச்சைக்காயும் நப்போம். ஒரு தக்காளி பிணைஞ்சு விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பும் போட்டு மீனையும் சேர்த்து அடுப்பில் கூட்டி வச்சோம்னா எப்படி இருக்கு தெரியுமா? சாப்பிட வேற லெவலில் இருக்கு. ஐயோ, ஊறுகாய் போட்டு பிணைஞ்சு கிடக்காலே. இவ இந்த வேலை தான் பண்ணுவா. ஊரு எடுத்துருங்களாக்கா, நீங்க எடுங்க. நான் எடுத்துக்கிறேன். நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா, இல்லைன்னா இவ சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதான் நான் வச்சுக்கிட்டு இப்போ வர ரொம்ப மோசம் சொந்தங்களே. சமைக்கவும் முடியல, வேலை வட்டிகளும் பார்க்க முடியல. சொந்தங்களே, இந்த மதிய வேலை பழைய கஞ்சிக்கு இதமா கார மீன்ல மஞ்சள் ஊற்றி எவிச்சு கொடுங்க. அதோட குடிச்சது எப்படி இருந்துச்சு வீடியோக்களுக்கு அம்மான்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே. சொந்தங்களே, இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல்ல பிடிச்ச சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா சொந்தங்களே, டாடா சொல்லுங்க தாக்கு. போயிட்டு வரோம்.